பொறுமையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பொறுமையின் தயவு, கைண்ட்னஸ் த்ரூ பேஷன்ஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 18ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனம் முதல் அந்த அத்தியாயத்தின் முடிவு வரை. பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மட்டுமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கிய போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு திராணி இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த வேலைக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த வேலைக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவரை கண்டு அவனை பார்த்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல் நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். மனப்பாட வசனம் பிரசங்கி 10ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம். ஞானியின் வாய்மொழிகள் தயவுள்ளவை. The words of a wise man's mouth are gracious. பொறுமை இல்லாது தயவா இருக்க முடியாது. அன்பு நீடிய பொறுமை உள்ளது என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அத்தியாயத்திலே பவுலடியார் கூறியதை அடுத்து உடனே என்ன சொன்னார்? அன்பு தயவுள்ளது. திருத்தொண்டரின் அடையாளங்களை அவர் பட்டியலிட்டு கொண்டிருக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தயவு என்பதற்கு உடனே அவர் அடுத்து பொறுமையை சுட்டி காட்டினார். அப்படியே கலாத்தியர் 5:22 நாம் ஆவியின் கனிகளை வாசிக்கிறோம். அந்த பட்டியலிலும் பொறுமையை அடுத்து உடனே தயவு வருகிறது. ஆம், தயவு என்பது ஊமையர் பேசக்கூடியதும் செவிடர் கேட்கக்கூடியதுமான மொழியாம். Kindness is a language that the dumb can speak and the deaf can hear. இரக்கம் எவ்வளவு முக்கியம் என்று நாம் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்திலும் நாம் கண்டுபிடிக்கலாம். இரக்க செயல்களை யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலின் கனிகளுக்கு ஒப்பிட்டான். மக்களை பார்த்து என்ன சொன்னான்? இல்லாதோருக்கு கொடுங்கள். வரிக்காரரை பார்த்து என்ன சொன்னான்? அளவுக்கு மீறி வரி பிடுங்காதிருங்கள். காவலரை பார்த்து என்ன சொன்னான்? பொய்க்குற்றம் சாட்டாதிருங்கள். இதெல்லாம் இரக்க செயல்கள். விண்ணக தந்தைக்கு ஒருவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அவருடைய பிள்ளைகளிடம் தயவாய் இருப்பதே. அதனால்தான் இயேசு சொன்னார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நம்மிடம் இரக்கம் காட்டுபவர்களுக்கு மட்டுமல்ல, தயவில்லாதவர்களுக்கும் நாம் தயவு காட்ட வேண்டும். இங்குதான் பொறுமைக்கு சவால் வருகிறது. இரக்கமற்றதொரு கடன்காரனை பற்றி நாம் இந்த நாளிலே வாசித்த இந்த பகுதியிலே அது நம்மை உண்மையாகவே நாண செய்கிறது, தலை குனிய செய்கிறது. அரசனை பார்த்து அவனிடம் கடன் வாங்கியவன் என்னிடம் பொறுமையாயிரும் என்று சொன்னபோது கோடிக்கணக்கான அவனது கடனை அப்படியே அவர் மன்னித்து விட்டார். அதே கடனாளி
தன்னிடத்தில் ஒரு சில ஆயிரங்கள் மட்டுமே கடன்பட்டு வந்து அதே வார்த்தைகள் என்னிடம் பொறுமையாயிரும் என்று சொன்னவனையோ கழுத்தை நிறுத்தான். கடவுள் நம்மிடம் தயவாய் இருப்பது போல நாமும் பிறரிடம் தயவாய் இருக்கக்கூடாதா என்ற படிப்பினையில் இக்கதை முடிகிறது. நாம் எல்லாரும் இன்றைக்கு இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். கனிவிரக்கமின்றி யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை நடத்தினார். ஆனால் அவன் அவர்களை பார்த்த பொழுது மிகவும் கனிவோடும் தயவோடும் இரக்கத்தோடும் நடந்து கொண்டான். இதுவல்லவோ நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி. கனிவாய் பேசுவது என்பது கற்க வேண்டிய ஒரு கலை. இவ்வுலகில் மனவேதனை இல்லாதவர் ஒருவருமே இல்லை. கனிவான வார்த்தையோ மருந்து போன்றது. நீங்கள் இதுவரை பேசியுள்ள கனிவான தயவுள்ள இரக்கமான வார்த்தை ஒவ்வொன்றிற்கும் 10 ரூபாய் கொடுத்து, கனிவற்ற கடினமான வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் 5 ரூபாய் வசூலித்து கொண்டால் நீங்கள் பணக்காரராக இருப்பீர்களா தரித்திரராக இருப்பீர்களா? கனிவான வார்த்தைகள் பேசினால் கனிவான வார்த்தைகள் எதிரொலிக்கும். If you speak kind words, you will hear kind echoes. இரக்கம் இரக்கத்தை பிறப்பிக்கும். ஆனால் உங்களுடைய இரக்கத்திற்கு சாதகமான பிரதிபலிப்பு வரவில்லை என்றால் பொறுமையாயிருங்கள். இரக்கமற்ற காரியங்களை சீக்கிரம் மறந்து விடுங்கள். 2 காரியங்கள் வாழ்க்கையில் பாறை போல் நிற்குமாம். ஒன்று அடுத்தவரின் துன்பத்தில் தயவு, அடுத்தது நமது துன்பத்தில் தைரியம். தயவு என்பது அது பனியை போல, அது எதையெல்லாம் மூடுகிறதோ அதையெல்லாம் அழகாக்கிவிடும். கனிவும் தயவும் ஆடவரை விட பெண்டிற்கு இயல்பாகவே அதிகம். எனவே தான் நர்சஸ், ஃபீமேல் நர்சஸ் தான் ஜாஸ்தி மேல் நர்சஸை விட. இன்றைக்கு மார்ச் 8ஆம் தேதி அகில உலக பெண்கள் தினம், இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. இந்த நாளிலே பெண் குலத்தை, தாய்மாரே, பாட்டிமாரே, அக்காமாரே, தங்கைமாரே, பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை பாராட்டுகிறோம். ஞானியின் வாய்மொழிகள் தயவுள்ளவை. The words of a wise man's mouth are gracious. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே அகில உலக பெண்கள் தினமாகிய இன்று நாங்கள் எப்படி எங்களுடைய வார்த்தையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் நடையுடை பாவனையிலும் தயவையும் இரக்கத்தையும் மக்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தயவு பெருத்த ஆண்டவரே, மக்களிடமும் நாங்கள் தயவு பெருத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களிடம் தயாளனாக இருக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களிடம் வன்கண்ணர்களாக இருக்கலாமா? அந்த கேள்வியை எப்பொழுதும் எங்களுடைய வாயிலிருந்து கடுஞ்சொல் வரும் பொழுதும், எங்கள் மனதிலே கோபாவேசம் எழும் பொழுதும், பிறருக்கு விரோதமாக நாங்கள் கடுமையான காரியங்களை செய்யும் பொழுதும் எங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்மை போலவே அன்பும் பாசமும் பரிவும் கனிவும் தயவும் எங்கள் வாழ்க்கையில் பெருக்கெடுத்து ஓடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.